Hello future officers, welcome to Firdaus Academy. நம்ம இந்த பர்சன்டேஜ் டாபிக்ல வந்துட்டு நெக்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஷன் அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ பார்ட் 1ல நம்ம பர்சன்டேஜ்லாம் என்னன்றது பேசிக்ஸாக வந்து பார்த்துருந்தோம். அதுலேருந்து பேசிக் சம்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் டைப் 1 பார்த்துருந்தோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 16 டைப்ஸ் வந்துட்டு சம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதில் செகண்ட் டைப் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ செகண்ட் டைப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த மாதிரி சம்மை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் சம்மை வந்து எந்த டைப்பை சேர்ந்தது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எந்த டைப்ல நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இது டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ இது டைப் 2ஆ டைப் 3ஆன்னு எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 1 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், சம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ், மறுபடியும் இன்க்ரீஸ், மறுபடியும் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டைப் 1 சேர்ந்தது. டைப் 2 பார்த்தீங்கன்னா, ஏனுடைய சேலரி வந்து 20% மோர் தேன் பியுடைய சேலரி. ஸோ ஏ அண்ட் பின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. ஏ வந்து ஒரு சேலரி வந்து வாங்குறான். சரியா? பி வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி வாங்குறான். ஸோ பியினுடைய சேலரி விட ஏனுடைய சேலரி எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 20% வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பியினுடைய சேலரி ஏனுடைய சேலரி விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ இந்த ஒரு ட்ரிக்கு தெரியாதவங்க, எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ற இந்த ட்ரிக் தெரியாதவங்க அல்லது பர்சன்டேஜ் டாபிக்ஸே படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 20% அதிகம் அப்படின்னா இப்போ பியினுடைய சேலரி 20% கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சரியா? பட் அது வந்து டோட்டலி ராங். சரியா? ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிக்ரீஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ஏனுடைய சேலரி வந்து 20% மோர் தேன் பியுடைய சேலரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்திருக்குதா? ஸோ மோர் தேன் அப்படின்னா இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொஸ்டின்ல, தென் பியுடைய சேலரி இஸ் how many percentage less than டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் வரணும், ரெண்டாவது டிக்ரீஸ் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டைப் நம்பர் 2. அதே மாதிரி இந்த கொஸ்டின், இந்த என்டையர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த நம்பருமே இருக்காது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வேற எந்த நம்பருமே இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இருக்கணும், ரெண்டாவது வந்து டிக்ரீஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சரி, இதில் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு பேசிக்காக வந்து இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற தெரியும். கரெக்டாக? ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறது, டெசிமலுக்கு மாற்றுறது, இதெல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 20% நான் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 20 டிவைட் பை 100. சரியா? ஸோ அப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் அடிச்சோம்னு சொன்னால் 1 டிவைடட் பை 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 1 டிவைடட் பை 5 அப்படின்றது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக நம்ம 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது எக்ஸ்ன்றது 1 பிளஸ் ஒய்ன்றது 5. சரியா? அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர்? 1 டிவைடட் பை 6ன்னு கிடைக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எனக்கு எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட், அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஒரு ஃப்ராக்ஷனை நான் வந்து என்ன பண்ணணும்? ஸோ ஃப்ராக்ஷனை நான் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல் நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ இப்போ 1/6 இன்டூ 100. இந்த 100-ஐ நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஸோ அப்போ ஏனுடைய சேலரி வந்து
பியினுடைய சேலரியோட 20% அதிகம் அப்படின்னா பியினுடைய சேலரி எவ்வளோ கம்மின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிக்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலால ப்ளஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ரெண்டாவது இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் வந்துருக்கு இல்லையா, டிக்ரீஸ் அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ ஃபார்முலால உங்களுக்கு என்ன வரணும், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ற ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இது டைப் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இதான் வந்து டைப் 2 அண்ட் டைப் 3க்கும் உண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ இன்னொரு சம் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, ஏ இஸ் 2/3 டைம்ஸ் மோர் தென் பி. ஸோ ஏ அப்படின்றவன் பியை விட 2/3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பி வந்து ஏ விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது அதிகம் இது கம்மி. அப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ரெண்டாவது டிக்ரீஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிக்ரீஸ் இப்படி வருமா? ஸோ அப்போ இதில் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 20% இருந்ததை நம்ம என்ன பண்ணோம், இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்காக 20 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அப்போ இது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, 2/3ன்னு ஒரு ஃப்ராக்ஷனே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இதுன்னு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அண்ட் டிவைட் பை 2 + 3, எக்ஸ் பிளஸ் ஒய்னா 2 + 3. அப்போ என்ன ஆன்சர் வரும், 2 டிவைடட் பை 2 + 3 வந்து 5 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து எனக்கு ஃப்ராக்ஷன் மெத்தட்ல இருக்குது, ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்குது. இதை நான் பர்சன்டேஜை மாற்றணும் அப்படின்னா 100ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ 5 × 2 10 ஒரு 0. அப்போ 2 × 20 உன்னுடைய வேல்யூ என்ன 40. ஸோ 40% தான் என்னுடைய ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே மோர் தென் லெஸ் தென் அப்படின்னு பார்த்துட்டாலே இதை எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு இந்த ஒரு ஃபார்முலா எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அல்லது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ இது டைப் 2 டைப் 3 கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்க, தி பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 25%. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Then how many percentage a person need to reduce its consumption? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவனுடைய கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சரியா, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அப்போ நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது 100 rupees தான் நான் பெட்ரோலுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன் சரியா. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட நான் போட்டு பெட்ரோலுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ இந்த 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் எனக்கு கிடைச்சாலும் ஓகே, 1/2 லிட்டர் கிடைச்சாலும் எனக்கு ஓகே, 2 லிட்டர் கிடைச்சாலும் ஓகே, நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நான் வந்து இருக்கிறேன் சரியா. ஸோ அப்ப இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஸோ 100 ரூபாய்க்கு நான் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு போய்கிட்டே இருக்கிறேன். டக்குன்னு என்ன ஆகுதுன்னா பிரைஸினுடைய விலை, பெட்ரோல் பிரைஸினுடைய விலை வந்து 25% உயர்ந்துருச்சு. அதாவது 1 லிட்டர் வந்து 100 ரூபான்னு இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா 1 லிட்டர் 125 ரூபாயா மாறிடுச்சு. அப்போ 125 ரூபாயா மாறிடுச்சுன்னா எனக்கு அதே 1 லிட்டர் வந்து என்னால் போட முடியாது. ஏன்னா நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன் அப்படின்ற போது 1 லிட்டரோட கம்மியாக தான் நான் பெட்ரோல் போட போகிறேன் இப்போ. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நான் கம்மியாக போட போகிறேன், 1 லிட்டர்லேருந்து எவ்வளோ சதவீதம் நான் கம்மியாக வந்து கன்சியூம் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ இதுவும் என்னன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மெத்தட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டில் எப்படி மாற்றணும், எங்கே என்ன பர்சன்டேஜ் இருக்குது, ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் 25% தான் இருக்குது. ஸோ இப்போ 25% எப்படி நம்ம மாற்றலாம், 25 டிவைட் பை 100ன்னு போடலாம். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் பை ஒய்ன்றது என்னது 1/4 தான் என்னுடைய எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட். ஸோ இப்போ எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது 1 டிவைட் பை 1 + 4 வேல்யூ 5 × 100. ஸோ அப்போ 5 2s are 10. அப்போ 20% வந்துட்டு அவனுடைய கன்சம்ஷன் என்ன அது குறையுது சரியா. ஸோ அப்போ 25% பிரைஸ் உயரும் போது 20% அவனுடைய கன்சம்ஷன் வந்து குறையுது. ஸோ பிரைஸ் வந்து 125 ரூபாயா மாறும்போது, 1 லிட்டர் 125 ரூபாயா மாறும்போது அவன் வந்து என்ன பண்றான், 1 லிட்டர் அதாவது 1000 ml கன்சியூம் பண்ணாம அவன் வந்து 800 ml தான் வந்து என்ன பண்றான் யூஸ் பண்றான். ஓகேவா? ஸோ அதான் வந்து கான்செப்ட். புரியுதா? ஸோ இதான் வந்து டைப் 2 பேஸ் பண்ணின சம்ஸ்.
இப்போ டைப் 3 பேஸ் பண்ண சம்ஸ் இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சரியா? கொஸ்டின் பாருங்க, A is 30% less than B, then B is how many percentage more than A. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது லெஸ் தேன், ரெண்டாவது என்னது மோர் தென். ஸோ அப்போ இது என்னது ஃபர்ஸ்ட் லெஸ் தேன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், x by y டிக்ரீஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை x மைனஸ் y இன்க்ரீஸ். ஃபார்முலால இங்கே ஒரு மாடுலஸ் இருக்கும். ஏன் இந்த மாடுலஸ் அப்படின்னா இந்த மாடுலஸ்குள்ள வர வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா மாறிடும். ஏன் அப்படின்னா சப்போஸ் எக்ஸோட வேல்யூ சின்னதா இருந்து ஒய்யோட வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாடுலஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ டிக்ரீஸ் இன்க்ரீஸ்னா நீங்க தேர்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இப்போ 30% என்ன பண்ணுவோம், 30 டிவைட் பை 100ன்னு போடுவோம். இது எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்ல நம்ம மாற்ற போறோம். ஸோ அப்போ 3/10ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட். இப்போ இதை வந்து எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு பண்ணுவேன். எக்ஸனுடைய வேல்யூ வந்து 3 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படின்னா 3 - 10 இல்லது 10 - 3. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7. அப்போ 3/7 இன்டூ 100. ஸோ இதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகேவா? புரியுதா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்க பாருங்க, the price of the sugar. ஸோ சுகர்னுடைய ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, குறையுது. 40% வந்து சுகருடைய பிரைஸ் குறையுது. தென் how much percentage a person need to increase his consumption without change in expenditure. இப்போ அதே தான் பெட்ரோல் சம் தான். பெட்ரோலுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டதுனால அவனுடைய கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு. எப்போ அதே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும்போது. இப்போ சேம் நான் வந்து எவ்ரி வீக் வந்து 100 ரூபாய்க்கு நான் சுகர் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ சுகருடைய பிரைஸ் வந்து டக்குன்னு 40% குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் அதே 100 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். பிரைஸ் குறைஞ்சிருச்சுன்றதுக்காக நான் கம்மியான விலை கொடுத்து கம்மியான அமௌண்ட் நான் வாங்க போறது இல்லை. அதே 100 ரூபாய்க்கு எவ்வளோ அதிகமா எனக்கு கிடைக்குதோ அவ்வளோ அதிகமா நான் வந்து சுகர் வந்து வாங்குறேன். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் வாங்கிட்டு இருந்த சுகரை விட மீதி எவ்வளோ அதிகமா நான் வந்து சுகர் வாங்குறேன் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸ் பை ஒய் டிக்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்க்ரீஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ அண்ட் தென் டைப் 4. ஸோ டைப் 4 பார்த்தீங்க அப்படின்னா டைப் 4ல நீங்க என்ன எழுதிருப்பீங்க, 100 பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 100 பிளஸ் ஆர் மைனஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதியிருப்பீங்க. இதுதான் வந்து டைப் நம்பர் 4ல நீங்க ஃபார்முலாவா எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the price of the petrol is increased by 20%. ஸோ பிரைஸ் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. So that a person decided to increase his expenditure by 50%. ஸோ அதனால அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சரையும் என்ன பண்ண போறான் அப்படின்னா 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறான். ஸோ டைப் நம்பர் 2 அல்லது டைப் நம்பர் 3க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஸ்டின்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவை நான் எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கொஸ்டின்ல 2% வந்திருக்கு. அப்போ இது வந்து டைப் 2ஓ டைப் 3ஓ கிடையாது, இது வேற என்னமோ. சரியா? ஸோ இப்போ டைப் 2 அண்ட் டைப் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கும். அதாவது நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு இருப்பேன், விலை கூடுனாலும் சரி விலை குறைஞ்சாலும் சரி அதே 100 ரூபாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்குமோ, எவ்வளோ குவான்டிட்டி எனக்கு கிடைக்குமோ அந்த குவான்டிட்டியை நான் கன்சியூம் பண்ணுவேன். ஆனா இந்த இடத்துல பிரைஸ் கூடிருச்சு. இப்போ 20% வந்து பெட்ரோலுடைய பிரைஸ் கூடிருச்சு அப்படின்ற போது நான் அதே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன். பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் நான் போட்டே ஆகணும். அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எனக்கு இனிஷியலாக 100 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து 120 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அப்போ நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா 50% வந்து இன்க்ரீஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ என்னுடைய கன்சம்ஷன் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்றேன். சரியா? ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்னோட எக்ஸ்பெண்டிச்சரும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி டிக்ரீஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு ரெண்டு வகையிலுமே இருக்கலாம். இன்க்ரீஸ்னு கொடுக்கலாம், டிக்ரீஸ்னு கொடுக்கலாம், 2 இடத்துலையுமே. இப்போ இந்த இடத்துல 2லையுமே இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலால பிளஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம், மைனஸ் அப்படின்னா டிக்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வித் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ மேல வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கீழே பிரைஸ். ஸோ ஆல்பபெட் ஆர்டர்ல உங்களுக்கு ஈக்கு அப்புறம் தான் பி வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நியூமரேட்டர்ல இருக்கும், பிரைஸ் அப்படின்றது டினாமினேட்டர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை நீங்க எப்படி எழுதணும்? 100 பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் போடணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் போடணும். இங்க என்ன இருக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் தான் மேல இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, பிளஸ் பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 50 டிவைட் பை 100 பிரைஸ். ஸோ பிரைஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 100 + 50 வந்து 150 டிவைட் பை 120. ஸோ இதை வந்து நீங்க 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 5 டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். ஸோ 5 டிவைடட் பை 4 அப்படின்றது என்னன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்ல இருக்குது. இதை நீங்க பர்சன்டேஜ் ஃபார்மெட்ல மாத்தணும் அப்படின்னா இன்டூ 100 போடுவீங்க. ஸோ இப்போ 4 × 25. ஸோ இப்போ 25 × 5 வந்து 125% கிடைக்கும். சரியா? 125% வந்து ஆன்சரா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டா 100ல இருந்து இப்போ 125% மாறி இருக்குது. அப்போ எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? 125% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது, 25% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். டைப் 2லையும் டைப் 3லையும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ரெண்டாவது இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்னா டைப் 2, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்னா டைப் 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை x/y ஃபார்மெட்க்கு மாற்றி நீங்கள் டைப் 2 அண்ட் டைப் 3 பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ டைப் 2 அண்ட் டைப் 3 பார்த்தீங்கன்னா வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நீங்கள் ஃபார்முலாவில் கூட நீங்கள் ப்ராக்கெட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டுலையுமே ஃபார்முலா எழுதிருப்பீங்களா ஃப்ரண்ட் பேஜில், அங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டைப் 4 பார்த்தீங்கன்னா வித் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த குவான்டிட்டி எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சரை சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அல்லது சம்டைம்ஸ் விலை கூடிருச்சுன்றதுக்காக நான் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணவும் செய்வேன். ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வந்து பார்த்து போட்டுக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடைக்கும். அது கூட நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணால் ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ 100% இருந்த என்னுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் 125% மாறி இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு கேட்டால் 25% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தி பிரைஸ் ஆஃப் த ரைஸ். ஸோ அரிசியினுடைய விலை வந்து என்ன இருக்குது? 10% டிக்ரீஸ் ஆயிருக்குது. பிரைஸ் வந்து 10% டிக்ரீஸ் ஆயிருக்குது. Then a person is decided to increase his expenditure. ஸோ விலை அரிசி விலை வந்து குறைஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாசமே டக்குன்னு நிறைய அரிசி நம்ம வந்து வாங்கி வச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரிசி வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ விலை குறைஞ்சதுனால நம்ம நிறைய அரிசி வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அரிசி வாங்குறாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்ததை விட 20% எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா? 100 + or - எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 100 + or - ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ 100 எக்ஸ்பெண்டிச்சர் தான் மேலே வரும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ +20 டிவைட் பை ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ 100 - 10 ஈக்குவல் டு 120 டிவைட் பை 90. 0 0 கேன்சல், 3ஆல் அடிச்சா 4 3. ஸோ இப்போ 4/3 × 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? 400 டிவைட் பை 3 போடணும். ஸோ இப்போ 1 3s are 3, ரிமைண்டர் 1, 0 போட்டால் 3 3s are 9, ரிமைண்டர் 1, 0 3 3s are 9, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 133.333 வரும். அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 33.33% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏன்னா 133 அப்படின்னா 100 விட அதிகமாக ஆயிருக்குது. ஸோ அப்போ 33.33% இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 85 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா ஆல்ரெடி 100 இருந்தது என்னவா மாறி இருக்குது? இப்போ 85% மாறி இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன சேஞ்ச் நடந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குதுன்னா
15% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இந்த பர்சன்டேஜ்ன்றது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அப்போ அந்த சேஞ்ச் என்னன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 5. ஸோ இப்போ டைப் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். எங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்ற சாப்டரில் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த டைப் 5னுடைய நேமே என்ன அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான். ஸோ ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தான் இதனுடைய டைப்பு. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் வந்துட்டு A:B ப்ரொபோர்ஷன் C:D அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இது ரெண்டும் நடுவில் உள்ள ரெண்டும் மீன்ஸு, வெளியில் உள்ள ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ B:C = A:D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து ஒரு டைப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா ஈக்குவல் டு அப்படின்ற மீனிங். சரியா? ஸோ இப்போ அந்த ரேஷியோ அப்படின்றதுக்கு இஸ்டு அப்படின்றதுக்கு மீனிங் டிவைட். ஸோ A/B ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஈக்குவல் டு C/D. ஸோ C/D, இது A/B, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா AD = BC அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரியா? ஸோ இதை தான் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் என்ன எழுதியிருப்போம்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ நடுவில் உள்ள ரெண்டு இதையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வந்து வெளியில் உள்ள ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு இருக்குது இல்லையா? ஸோ இந்த A:Bயில் இது ஒரு சைடு ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு ப்ரொபோர்ஷன், C:D வந்து இது இன்னொரு சைடு ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பர்சனுடைய ஒரு எக்ஸாமில் வந்து மார்க் இருக்குது. சரியா? ஸோ அந்த எக்ஸாமில் 50% மார்க் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 50% ஆஃப் தி மார்க் தான் வந்து பாஸ் மார்க். அது சரியா? இது பர்சன்டேஜில் கொடுத்தாச்சு. இது வேல்யூவில் கொடுக்கணும் அப்படின்னா 50% ஆஃப் த மார்க் அப்படின்றது 100 மார்க். அப்போது அந்த எக்ஸாமில் முழுமையான மார்க் எவ்வளோ? ஸோ ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுமையானது அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம 100% தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 100% ஆஃப் தி மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% ஆஃப் த மார்க்ஸ் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 மார்க்கு. அப்போ 100% ஆஃப் தி மார்க் எவ்வளோ அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ நேராக எழுதணும். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குதா? ஸோ 50%ன்றது ஃபஸ்ட்டு இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு. அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அந்த ரைட் சைடு வந்துட்டு 50%க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் வேல்யூ என்னது B 100%. அப்போ செகண்ட் வேல்யூக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் வந்து இந்த மெத்தடில் இந்த நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு வெளியில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஆன்சர் வரும். எப்படி? நடுவில் உள்ளது ரெண்டு என்ன? 100 × 100 ஈக்குவல் டு வெளியில் உள்ளது என்னது? 50 × x. ஸோ இப்போ 50யை 100ஆல் அடித்தா 2ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன? எக்ஸனுடைய வேல்யூ 2 × 100 200 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரல் மெத்தட். என்னென்னா ஒரு சைடு வந்து பர்சன்டேஜ் இருக்கும், இன்னொரு சைடு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டுனுடைய வேல்யூக்கு ஈக்குவல், அதேமாதிரி செகண்ட் உள்ள பர்சன்டேஜ் வந்து செகண்ட் உள்ள வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவல் டு வெளியில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூஸ். ஸோ இப்படி வந்து கண்டுபிடிக்கணும். பட் நம்ம வந்து இதை ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். என்ன அப்படின்னா பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே படிச்சுருந்துருப்போம். அது என்ன பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% ஆஃப் த மார்க்ஸ் வந்து 100 மார்க் அப்படின்னா 100% ஆஃப் தி மார்க்ஸ் எவ்வளோ? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்போம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 50x = 100 × 100 வந்துருச்சா? 50x = 100 × 100. ஸோ டேரெக்டாக வந்துருச்சா? நீங்கள் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் ரேஷியோ இதெல்லாம் போட தேவையில்ல. டேரெக்டாக பாக்ஸ் மெத்தட் 50% வந்து 100 அப்போ 100% எக்ஸ் இப்படி போட்டுடலாம். சரியா? ஸோ இது இன்னும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் நீங்கள் இன்னுமே சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ இந்த 50% 100 இந்த இது ரெண்டும் பேரலான ஒரு வேல்யூஸ், அதே மாதிரி இது ரெண்டும் பேரலாக இருக்கிறது, அதாவது கிராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட் லைன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரலாக உள்ள ரெண்டையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 50 100 அடிச்சுக்கலாம். சரியா? இப்போ 50 100 அடித்தா இங்கே வந்து 2ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2வையும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும், ஸ்ட்ரைட்டில் இருந்தால் நீங்கள் டிவைட் பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியல அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை டேரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ இந்த 50 இந்த 100 அடித்து இங்கே 2 போட்டாலும் சரி, இல்லை நேராக இருக்கிறத நான் அடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த 50 இந்த 100 அடிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 50 இந்த 100 அடித்தா இங்கே 2 வரும். ஸோ இப்போ எக்ஸ் இங்கே போகும், 100 இங்கே வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 100 200 அப்படின்றது கிடைக்கும். ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு சேமாக தான் வரும். ஸோ இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இன்னும் வந்து இந்த ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நேராக உள்ளதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அந்த கேன்சல் பண்ணுற விஷயங்களை இங்கேயே நீங்கள் அடிச்சுக்கலாம், இப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஆல்ரெடி நான் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் இல்லை திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வேல்யூ ரேஷியோ அப்படின்றது. பர்சன்டேஜ் ரேஷியோனா A/B, இது ரெண்டு இடத்துலையும் 50:100, 50% இருக்கும். ப்ரொபோர்ஷன் வேல்யூ ரேஷியோ அப்படின்னா 50%ன்றது 100, அப்போ 100%ன்றது எவ்வளோ எக்ஸ். ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன், வேல்யூ ரேஷியோ பர்சன்டேஜ் ரேஷியோ அப்படின்றது. ஸோ சொன்ன கான்செப்ட்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, எங்கேயாவது யூஸ் ஆகும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 40% ஆஃப் அ நம்பர் இஸ் 480 அப்படின்னா தென் வாட் இஸ் 55% ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 40% ஆஃப் ஒரு நம்பர் அப்படின்றது 480 இருந்துச்சுன்னா அந்த நம்பருடைய 55% வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் வச்சு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஒன்று இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் மேலே உள்ள ரெண்டையும் கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 48 அடிச்சோம்னு சொன்னால் 1 4 4 4 2 8 12ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை, இந்த 55 கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 55 × 12 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 55 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர்? 5 2 10, 2 10 11, 1 5 5 1 5 5. ஸோ இப்போ 0 6 6. ஸோ அப்போ 660 இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஸோ அப்போ 40% வந்து 480 அப்படின்னா 55%ன்றது 660 அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதான் வந்து சிம்பிளிஃபைடாக பண்ண வேண்டியது. ஸோ இதை வந்து இன்னும் தலையை சுற்றி மூக்கு தொடலாம், பட் அந்த மெத்தட் உங்களுக்கு வேண்டாம். சரியா? ஸோ ஆல்ரெடி நான் தலையை சுற்றி மூக்கு தொடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அதை காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்? ஸோ அதனால் அது வேண்டாம். சரியா? இந்த ஒரு மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30% ஆஃப் 50 இஸ் 20% ஆஃப் வாட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குற அந்த வேர்டிங்ஸை நம்பர்ஸில், அதாவது ஃபார்முலாவில் ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். சரியா? ஃபஸ்ட் என்னது 30%. ஸோ ஆல்ரெடி இது ஒரு நம்பர் தான். ஸோ அப்போ 30% அப்படி எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அல்லது ஆப்ரேஷன்ஸாக நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ அப்போ ஆஃப் அப்படின்றது நம்ம மேத்ஸில் ஆஃப்க்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். 50 அப்படின்றது நம்பர், 50 இஸ் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன், 20 இஸ் அப்படின்றது ஈக்குவல் டு 20% அப்படின்றது 20%, ஆஃப் அப்படின்றது இன்ட்டு வாட் அப்படின்னா அன்னோன். ஸோ அன்னோன் வேல்யூவை நம்ம எப்போவுமே எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த 30% நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 30/100 அப்படின்னு எழுதலாம். சரியா? 30/100 × 50 ஈக்குவல் டு 20% நான் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா 20/100 × எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு மட்டும் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2வை என்ன பண்ணலாம் 30யை கேன்சல் பண்ணலாம், அப்போ 15 அப்படின்னு கிடைக்கும்.
சரியா? ஸோ அப்போ x equal to 15 into 5. 5 is 25, 5 remainder 2, 5 is 5, 75. ஸோ இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 75. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேர்டிங்ஸை நான் ஈக்குவேஷனாக மாற்றி எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது எழுதிடலாம். 30% 30/100 ஆஃப்னா இன்ட்டு 50 இஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். 20%னா 20/100 மறுபடியும் ஆஃப் அப்படின்னா இன்ட்டு வாட் அப்படின்றது அன்னோன் வேல்யூ. ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஸோ எக்ஸனுடைய வேல்யூ 75. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து இந்த வேர்டிங்ஸை நம்ம வந்து ஈக்குவேஷன் அல்லது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக நம்ம வந்து எழுதணும். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 73% அண்ட் 58% ஆஃப் அ நம்பர் இஸ் 180. சரியா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ்னு அர்த்தம். சம் அப்படின்னா அடிஷன், ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன், மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 73% அண்ட் 58%. ஸோ எது ரெண்டையும் நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் அப்படின்றது எக்ஸ். சரியா? அதில் 73% ஆஃப் அ நம்பர், அந்த நம்பருடைய 73%ன்றது 73/100. ஸோ ஒரு நம்பருடைய 73%ஐயும் அதே நம்பருடைய 58%ஐயும் நான் கழிச்சேன்னு சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இஸ் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு சொன்னேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 180 அப்படின்னு கிடைக்கும். தென் வாட் இஸ் த 22% ஆஃப் தட் நம்பர்? ஸோ இப்போ 22% ஆஃப் தட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த நம்பர் தான் என்னது? எக்ஸ் அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னா 73x minus 58x ஹோல் டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா டினாமினேட்டர் சேம் தானே. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் வந்து பண்ணிடலாம். நியூமரேட்டரை வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஸோ இப்போ 73ல் 58 போச்சு அப்படின்னா 15. ஸோ அப்போ 15x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 180. ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னு சொன்னால் 5 டேபிள் அடித்தோம்னு சொன்னால் 5 3s are 15, 5 3s are 15, ரிமைண்டர் 3 6. ஸோ இப்போ 3l அடித்தா 12 அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸனுடைய வேல்யூ 12 into 100, 1200, அதாவது 1200. ஸோ இதுதான் எக்ஸனுடைய வேல்யூ. இந்த 1200 உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கலாம் மேபி. சரியா? உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஏபிசிடின்னு 4 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த பி ஆப்ஷனில் 1200 கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ 1200 இருந்தோன்னா போடு 1200 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதினீங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? தென் வாட் இஸ் 22% ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ தட் நம்பர் அப்படின்றது தான் இந்த எக்ஸ். அந்த எக்ஸை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரி, அப்போ 22% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 22% ஆஃப் த நம்பர் அப்படின்னா 22%, 22/100 இன்ட்டு 1200 இப்படி போடலாம். சரியா? ஸோ அப்போ 00க்கு 00 கேன்சல். அப்போ 22 இன்ட்டு 12, 2 2s are 4, 2 2s are 4, 1 2s 2, 1 2s 2. ஸோ அப்போ 4 6 2. அப்போ 264. இதுதான் வந்து உங்களுக்கு என்னது? 22% ஆஃப் தட் நம்பர். சரியா? ஸோ அந்த நம்பர்னுடைய 22% தான் இந்த 264 அப்படின்றது. புரிஞ்சா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? இன்னொரு அந்த பாக்ஸ் மெத்தட்லேயும் இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர் தான் வந்து 1200. ஸோ இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கை நான் எடுக்கும் போதே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு நம்பர் ஒரு வேல்யூ எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹோல் வேல்யூ ஒரு ஃபுல் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 100% அப்படின்றது 1200 இருந்துச்சுன்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 22%? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ 100 into x equal to 22 into 1200 கிடைக்கும். ஸோ அகைன் என்னது? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுவோம். ஸோ 22 into 12 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி போட்டாலும் ஒன்று தான், இந்த மாதிரி போட்டாலும் ஒன்று தான். உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வருதோ அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்படி ஒரு சம் இருக்குதுன்னா இதை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்குதுன்னா அந்த டெஸ்டினேஷனை வந்து அரைவ் ஆகிறதுக்கு நேராகவும் போகலாம், சுற்றி வளைச்சி இப்படியும் போகலாம், இல்லைனா இப்படி சுற்றி போய் இப்படி வந்து மறுபடியும் இப்படியும் வரலாம். ஸோ எப்படினாலும் வரலாம், இல்லை ஆப்ஷன்ஸ்லேருந்தும் போகலாம். சரியா?
ஸோ அது வந்து உங்களுடைய சாமர்த்தியம் தான். நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். கிளியரா? ஸோ தென் டைப் நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் நம்பர் 6 வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை பேஸ் வேல்யூ. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் 2020 நான் வந்து 1000 ரூபா வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கிறேன். அதே 2025 நான் எவ்வளோ சேலரி வாங்குகிறேன் அப்படின்னா 5000 ரூபா நான் வந்து சேலரி வாங்குகிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹைக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதான் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே சேஞ்ச் நடந்திருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ரெண்டு வேல்யூக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5000க்கும் 1000க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4000. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். டிவைட் பை பேஸ் வேல்யூ அப்படின்றது என்னென்னா, எந்த ஒரு வேல்யூவை நம்ம பேஸாக வச்சுக்கிறோம், ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ தான் வந்து நமக்கு பேஸ். ஸோ எந்த வேல்யூலேருந்து அந்த சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஸோ அந்த 1000 ரூபாயில் இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் வேல்யூவாக வச்சுக்கணும். ஸோ டிவைட் பை பேஸ் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ இப்போ 3 0க்கு 3 0 கேன்சல். ஸோ இப்போ 4 × 100 400. ஸோ 400 அப்படின்றது என்னென்னா 400% வந்து எனக்கு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது, எனக்கு டேரெக்டாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கிடைக்கும். ஒரு சம்முக்கு நம்ம பார்த்தோம் டைப் 4ல் 125% அப்படின்னா 100% இருந்து 125 மாறி இருக்குது. அப்போ 25% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ சம்முக்கு இந்த இது மாறும். சரியா? அப்போ 400%னா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 100லேருந்து 400 மாறி இருக்குது. அப்போ 300% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? இப்போ இதில் கிடைக்கிறது எனக்கு என்னது கிடைக்கும், டேரெக்டாகவே பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கிடைக்கும். ஃபார்முலாவே என்னதுன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் ஃபார்முலாவே. ஸோ டேரெக்டாகவே 400% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சரியா? ஸோ 400 நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 100% வந்து 1000, 100% அப்படின்றது 1000 அப்படின்னா 400% எவ்வளோ, அதான் வந்து எக்ஸ். ஸோ அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எனக்கு 4000 கிடைக்கும். சரியா? இந்த எக்ஸ் என்னது 4000னா 400%. ஸோ 400% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 1000 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 400% வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1000 கூட 4000 நான் ஆட் பண்ணால் எனக்கு 5000 கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆன்சர். கிளியரா? ஸோ அதே மாதிரி இந்த 2022 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்குது. 2023 இந்த சேலரி கிடச்சிருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை பேஸ் வேல்யூ இன்ட்டு 100. கிளியரா? ஸோ இப்போ இதை பாருங்கள், a person saves 10% of his income. சரியா? அவன் வந்து சம் அமௌண்ட் வந்து இன்கம் வந்து வாங்குகிறான். ஸோ அந்த இன்கமில் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இன்கம் எப்போவுமே நமக்கு வந்து இனிஷியல் வேல்யூ, ஸோ அதை 100% எடுத்துக்கணும். சேவிங்ஸ் வந்து 10%. இஃப் his income is increased by 20%. ஸோ அவனுடைய இன்கம் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய சேவிங்ஸும் என்ன பண்ணுறான், 15% ஆஃப் த நியூ இன்கம்லேருந்து அவனுடைய சேவிங்ஸ் வந்து 15% இருக்குது. ஸோ 100% வந்து அவனுடைய இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகி 120% மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேல்யூவாக வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? பர்சன்டேஜ் இல்லாமல் ஒரு வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 100 ரூபா என்னுடைய இன்கம், அந்த 100 ரூபாவில் 20% வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 100 ரூபா அப்படின்றது 100%. அந்த 100 ரூபாவில் 20%ன்றது 20 ரூபா தான். ஸோ 100 ரூபாவில் 20%ன்றது 20 ரூபா தான். அந்த 20 ரூபா ஆட் ஆச்சுன்னா 100 ரூபா வாங்கிட்டு இருந்தேன்னா 120 ரூபா வாங்குவேன். சரியா? இதுதான் வந்து இன்கமில் அவங்க கொடுத்த கதை. சேவிங்ஸில் அவங்க கொடுத்த கதை என்ன, ஒரு பர்சன் வந்து அவனோட இன்கமில் 10% சேவ் பண்ணுறான். ஸோ இப்போ 100 ரூபாயில் 10% சேவிங் பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ, 100 ரூபாயில் 10% அப்படின்றது 10 ரூபா தான். சரியா? 100 ரூபாயில் 10% 10 ரூபா. இப்போ புதுசாக 120 ரூபா கிடச்சிருக்குது அவனுக்கு இன்கம், அதில் அவன் 15% வந்து சேவ் பண்ணுறான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு 1000 அப்படின்னு இருக்குதுன்னா உங்களுக்கு 10% எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும்.
ஸோ 10% அப்படின்னா 1000 ரூபாயில் 10% அப்படின்றது 10% நான் எப்படி எழுதலாம், 10/100ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போ 10/100ன்னு எழுதும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ டிவைடில் என்ன இருக்கும், 10 இருக்கும். ஸோ டிவிஷனில் 10 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கலாமா, புரியுதா. இப்போது 155 இருக்குது, இதில் 10% அப்படின்னு கேட்டாங்கன்னா 10/100ன்னு வரும். ஸோ இப்போ ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ டிவிஷனில் 10 இருக்கும். ஸோ டிவைடில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் நான் தள்ளி வைக்கலாம். அப்போ 15.5 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் 10% வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வைங்க, அதுதான் வந்து உங்களுடைய 10%. இப்போ 1% அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும். ஏன் 1%னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ 1/100ன்னு கிடைக்கும். ஸோ 1% அப்படின்னா 1/100 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ டினாமினேட்டரில் 2 0 இருக்கும். ஸோ அப்போ 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கணும். 10 தான் வந்து என்னுடைய ஆன்சர். ஸோ புரியுதா. உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து பண்ண தெரியணும், அப்போ தான் வந்து பர்சன்டேஜ் சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். போக போக நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன், சரியா. இப்போது 1 2 3 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, 1234 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னா இதனுடைய 10% அப்படின்றது என்னது, 10% அப்படின்றது 123.4 ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுருக்கிறேன், சரியா. ஸோ இப்போ இதனுடைய 1%ன்றது எவ்வளோ, 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கணும், 112.34, இதுதான் வந்து 1%. ஸோ இந்த 10%ம் 1%ம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிடணும், கிளியரா. அதே மாதிரி 50% அப்படின்றது கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அப்போ 50% அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி வேல்யூ. ஸோ 100%னா ஃபுல் வேல்யூ, 50%னா பாதி. ஸோ பாதினா என்னது, ஹாஃப், 1/2 தானே பாதி. ஸோ அப்போ பாதி அப்படின்னா இந்த 1 2 3 4 இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்களா, அதுதான் உங்களுடைய 50% வேல்யூ, சரியா. இப்போ 25% வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 25 அப்படின்றது 25% அப்படின்றது என்ன, எப்படி எழுதுவீங்க, 25 /100ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ என்ன வரும், 1/4ன்னு வரும். ஸோ அப்போ உங்களுடைய வேல்யூவை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% கிடைக்கும், கிளியரா. அதே வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20% கிடைக்கும். சரி, இது கூட வேண்டாம், சரியா. உங்களுக்கு 50% கண்டுபிடிக்க தெரியணும், 25% கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூவில் ஒரு 10% வேல்யூ வேணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1% வேணும் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், சரியா. இது ஃபஸ்ட்டு 10%, 1% 2 கண்டுபிடிக்க தெரியணும். நெக்ஸ்ட்டு 50% அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஸோ அப்போ பாதி அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 50% கிடச்சிரும். 25% அப்படின்னா குவார்ட்டர், சரியா. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் 25% கிடச்சிரும். ஸோ இந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த சம்முக்கு நம்ம அப்புறம் வரும், சரியா. நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு 1 2 3 4ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து எனக்கு 23% கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 23 × 100 அப்படின்னு போடுவீங்க, சரியா. 23 /100 × 1 2 3 4 அப்படின்னு போடுவீங்க. ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக. அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 0 டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ 12.34 × 23 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னா 1 2 3 4ல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 10% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 10% எவ்வளோ, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போது 123.4 இதுதான் 10%, கரெக்டாக. அப்போ எனக்கு 20% வேணும்னா ஒன்று இந்த வேல்யூவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20% கிடச்சிரும். ஏன்னா இந்த பர்சன்டேஜை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 × 2 வந்து 20%ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ கூட நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு அந்த 20%க்கான வேல்யூவும் கிடச்சிரும். ஒன்று இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லைனா அதே 10%க்கான வேல்யூ என்னது 123.4. ஸோ இது 10%க்கான வேல்யூ, இது 10%க்கான வேல்யூ. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 20%க்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் 30% கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் 3 தடவை ஆட் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 10%ன்ற ஒரு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து
20%, 30, 40, 50, 60, 90, 80 எதுதான் கேட்டாலும் நீங்கள் அந்த நம்பர் ரெஸ்பெக்டிவ் நம்பர் இப்போ 20% வேணும்னா இன்ட்டு 2, 30% வேணும்னா இன்ட்டு 3. சரி, இன்ட்டு 3னா எது கூட போடுவீங்க? இந்த 10% வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 10% வேல்யூ கூட இன்ட்டு 2, 20னா இன்ட்டு 2, 30னா இன்ட்டு 3, 40னா இன்ட்டு 4, 50னா இன்ட்டு 5. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அதுக்கு தான் நான் பேசிக்காக 10% எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, 10% கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் 90%, 100% வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். சரியா, இது ஒன்று. ரெண்டாவது 1% எனக்கு வேணுமா? ஸோ இப்போ 10% கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் 1% கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1% வேணும்னா எனக்கு 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 1% வேல்யூ என்ன? 12.34. சரியா, இப்போ எனக்கு 10% கண்டுபிடிச்சிட்டேன், 1% கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன தேவை? 23% தேவை. ஸோ அப்போ 23% அப்படின்னா அந்த 10%-ஐ நான் 2 தடவை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். அப்போ 123.4, 123.4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 4 8 புள்ளி வச்சுக்கோங்க. 3 3 6, 2 4, 1 1 2. ஸோ இப்போ 246.8 இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 20%. இப்போ எனக்கு 3% வேணும். எனக்கு 1%க்கான வேல்யூ இருக்குது. சரியா, 1%க்கான வேல்யூ என்ன? 12.34 தான் 1%க்கான வேல்யூ. எனக்கு 3% வேணும் அப்படின்னா 3 தடவை நான் ஆட் பண்ணணும். இல்லைனா இந்த வேல்யூவை 3ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, ஸோ 3ஆல் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை 3 தடவை ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நான் 2 தடவை 3 தடவை அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 5 6ன்னு சொல்லிட்டு நிறைய போச்சுன்னா நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். சிம்பிளாக இது கூட இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதை நான் சிம்பிளாக போட்டுருவோம். சரியா, ஸோ அப்போ 4 4 3s 12 வரும், 2 ரிமைண்டர் 1 வரும், 3 3s 9, ஸோ +1 0ன்னு வரும், ரிமைண்டர் 1, 3 2s 6 +1 7, 3. ஸோ 37.02. ஸோ இது என்ன வேல்யூ? இதுதான் 3%க்கான வேல்யூ. ஸோ அப்போ எனக்கு தேவை 23%க்கான வேல்யூ. ஸோ அப்போ 20%யும் 3% வேல்யூவும் நான் ஆட் பண்ணணும். ஸோ 246.8 ப்ளஸ் 37.02 அந்த டிஜிட்ஸ் பார்த்து கரெக்டாக போடணும். சரியா, அப்போ 8 அப்படின்னா 80 போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 2. இது 8 பாயிண்ட் வச்சுட்டு 6 7 13, ரிமைண்டர் 1, 4 3 7 1 8 2. ஸோ 283.82. புரியுதா? என்ன பண்ணியிருக்கிறோம்? 1234 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதனுடைய 23% எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாகவும் போடலாம். ஆர்எல்ஸ் இதில் 10% கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அதேமாதிரி 1% கண்டுபிடிச்சி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 வேல்யூ 246.8 அண்ட் 37.02 இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் 23% கிடைச்சிரும். சரியா, ரொம்ப சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா, ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்குறோம்னு எனக்கும் தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப பேசிக், பர்சன்டேஜில் ரொம்ப பேசிக். போக போக அடுத்தடுத்த சம்ஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எங்கே பார்த்துட்டு இருந்தோம்? ஸோ ஒரு பர்சன் அவனோட இன்கம் 100 rupees அவன் வாங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ண ஆரம்பித்தோம். சரியா, ஸோ அவனுடைய இன்கம், அவனுடைய சேவிங்ஸ். ஸோ இன்கம் 100 rupeesன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அவனுடைய இன்கம் என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20% இன்க்ரீஸ் அப்படின்றத நான் எப்படி 120ன்னு சொன்னேன்னா 100ல் 10% 10. சரியா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10ன்னு வரும். ஸோ அப்போ 20%னா 2 தடவை நான் ஆட் பண்ணணும். ஸோ 10 10 20, அப்போ 120 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும். சரியா, ஸோ டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நம்பருடைய 10%லாம் சொல்ல தெரியணும். 10% எவ்வளோ, 20% எவ்வளோ அப்படின்றது. கிளியரா? ஸோ அப்போ 100 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒருத்தனுடைய பர்சன்டேஜ் அந்த சேலரி 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 120 மாறுது. இப்போ அவன் சேவ் பண்ணுறான். எவ்வளோ சேவ் பண்ணுறான்? 15% சேவ் பண்ணுறான். ஸோ அப்போ 100 ரூபாயில் 15% அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10% 10, 5% அப்படின்றது என்னது? 10% அப்படின்றது 10, 5%னா இந்த 10லேருந்து 5 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 10 2ஆல் டிவைட் பண்ணால் தான் எனக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் 10 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 10%லேருந்து இந்த 5% எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் என்ன ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணால் கிடைக்குமோ அதே ஆப்ரேஷனை நான் இங்கேயும் பண்ணணும். சரியா, இப்போ 10%லேருந்து 5% அப்படி இருக்கட்டும். 10%லேருந்து
எனக்கு 30% வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 10% நான் என்ன பண்ணால் 30% கிடைக்கும், இன்டூ 3 போட்டால் தான் எனக்கு 30 கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வேல்யூ கூடயும் நான் 3 மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ 5% வேணும் அப்படின்னா 10ல் பாதி 5. ஸோ அப்போ 15% அப்படின்னா 100னுடைய 10% 10, 5%ன்றது 5. ஸோ அப்போ 15 rupees. ஸோ அப்போ 100 ரூபாயில் அவன் 15 ரூபா சேவ் பண்ணுறான். இப்போ அவன் வந்து அவனோட இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 120 ரூபாய் ஆயிடுச்சு. சாரி, இனிஷியலாக வந்து அவன் 10% வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ இனிஷியலாக 10% வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ 100ல் 10%ன்றது 10 ரூபா தான். இப்போ அவனுடைய இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால அவனுடைய சேவிங்ஸ் வந்துட்டு 10 rupees தான். சரியா? அவனுடைய இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவனுடைய சேவிங்ஸ் என்ன மாறுது, 15%ஆக மாறுது. ஸோ அப்போ 120%ல் 120 ரூபாவில் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இனிஷியலாக 100 ரூபான்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதில் 20% இன்க்ரீஸ் ஆகுது, 120 ரூபா. இப்போது அந்த இன்கமில் 10% சேவிங்ஸ் எவ்வளோன்னா 10 ரூபா. இப்போ அவன் சேலரி இன்க்ரீஸ் ஆனதுனால அவனோட சேலரியிலேருந்து 15% வந்து நியூ இன்கம்லேருந்து அவன் சேவ் பண்ணுறான். ஸோ இப்போ 120 ரூபாயில் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 120 ரூபாயில் 10% எவ்வளோ, 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 12 அப்படின்றது வரும். இது 10%. நெக்ஸ்ட்டு 5% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10%ல் பாதி தான் 5. அப்போ 12ல் பாதி தான் எனக்கு என்னது 6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 2 8 1. ஸோ 18 ரூபா தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 120 ரூபாயில் 15%. ஸோ 120 ரூபாயில் 15%ன்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18 rupees. ஸோ அப்போ 10 ரூபா சேவ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ 18 ரூபா சேவ் பண்ணுறான். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 10 ரூபா சேவ் பண்ணிட்டு இருந்தவன் 18 ரூபா சேவ் பண்ணிட்டு இருந்தான். போன சம்பளம் என்ன பார்த்தோம், 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தவன் 5000 ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச், 10 ரூபா சேவ் பண்ணிட்டு இருந்தவன் 18 ரூபா சேவ் பண்ணுறான். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்துருச்சா? ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றது இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்முலானா டிஃப்ரென்ஸ் டிவைட் பை பேஸ் வேல்யூ, பிவினா பேஸ் வேல்யூ, சரியா, இன்ட்டு 100. ஸோ நான் எழுதுறதுக்கு ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி எழுதி வச்சுருக்கிறேன். சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் டிவைட் பை பேஸ் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, 18க்கும் 10க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, 8. சரியா? 8 டிவைட் பை பேஸ் வேல்யூ அப்படின்றது என்னது, இனிஷியலாக 10 ரூபா தான் சேவ் பண்ணிட்டு இருந்தான், அதுலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகி 18ஆக கிடச்சிருக்குது. ஸோ அப்போ அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது என்னது 10 இன்ட்டு 100, 0 0 கேன்சல். ஸோ அப்போ 8 × 10 80. ஸோ 80% வந்து என்ன ஆயிருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 80% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 80%னா 10 அப்படின்றதுல 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 10 ரூபா அப்படின்றது என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 10% வந்து 1 ரூபா. ஸோ அப்போ 80% வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 80% எவ்வளோ, 10% 1 ரூபா அப்படின்னா 80% எவ்வளோ, இந்த 10% அப்படின்றத நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80% கிடைக்கும். அதே மாதிரி 1 ரூபாயை நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ரூபா கிடைக்கும். ஸோ அப்போ 10 ரூபா சேவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அடிஷ்னலாக 8 ரூபா சேவ் பண்ணுறேன். ஸோ 80% அதிகமாக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன கான்செப்ட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டில் இதுதான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறது இது மட்டும்தான் நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக்கான விஷயங்கள் தான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்துட்டு நான் வேல்யூ வந்து அசியூம் பண்ணிவிட்டு நான் வந்து சம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா அப்படின்ற வந்துட்டு அவருடைய சேலரியில் மந்த்லி சேலரியிலேருந்து 30% வந்து டொனேட் பண்ணுறா. சரியா? ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு 30% அவருடைய சேலரியிலேருந்து டொனேட் பண்ணுறா. ஸோ அந்த சேலரியை நான் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். ஸோ இந்த எஸ் அப்படின்றதுலேருந்து 30%, சரியா, 30% யாருக்கு டொனேட் பண்ணுறா அப்படின்னா ஆர்ஃபனேஜ்க்கு டொனேட் பண்ணுறேன். ஸோ அந்த டொனேஷன் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், டி அப்படின்னு நான் வந்து
குறிச்சிக்கிறேன். சரியா? பட் அந்த டே ஆஃப் டொனேஷன், ஸோ டொனேட் பண்ணும்போது அவர் டொனேட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4200. ஸோ அந்த சேலரியில் 30% வந்துட்டு டொனேட் பண்ணுறான். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, அதனால டின்னு குறிச்சிக்கிறேன். சேலரியும் எவ்வளோன்னு தெரியல, அதனால எஸ்ன்னு குறிச்சிக்கிட்டேன். இப்போ எஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சது, சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதில் 30% எவ்வளோன்றது கண்டுபிடிச்சி டொனேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு சேலரியும் தெரியாது, டொனேஷனும் தெரியாது. ஸோ அதுதான் எனக்கு ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவள் ஆக்சுவலாக டொனேட் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4200. ஸோ ஆக்சுவலாக டொனேட் பண்ணுற அமௌண்ட் வந்து 4200. சரியா? ஸோ அந்த 4200 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 70% ஆஃப் வாட் ஷீ டிசைடட். ஸோ அவள் டிசைட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா 30% வந்து டிசைட் பண்ணான். எதில்? சேலரியிலேருந்து 30% வந்து அவள் வந்து என்ன பண்ணியிருக்கிறா, டிசைட் பண்ணியிருக்கிறா. சேலரியில் 30% வந்து டொனேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கிறா. பட் அவள் டொனேட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 4200. ஸோ அவள் டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து 4200. அந்த 4200ன்றது என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டொனேஷன் பண்ணணும்னு நினச்சதுல 30%. சரியா? அப்போ டொனேஷன் பண்ணணும்னு நினச்சதுல 30% வந்து 4200. ஸோ அப்போ அவள் டொனேஷன் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து 100% இருக்கும்னு சொல்லலாமா? ஸோ அப்போ நான் டொனேஷன் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட் ஒரு அமௌண்ட், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து டொனேட் பண்ண அமௌண்ட் 4200, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 30%. ஸோ 70%. சரியா? அந்த 70%. ஸோ அந்த 70%ன்றது என்னது? நான் டொனேஷன் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட்டில் 70% தான் இந்த 4200. ஸோ அப்போ நான் டொனேஷன் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட்டு, அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மொத்தமாக நான் 100%ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த கண்டிஷன், டொனேஷன் கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. புரிஞ்சா இந்த இது? ஸோ அப்போ 100% வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 70%ன்ற வேல்யூ எவ்வளோ? ஸோ அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இது 0 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 6 42, ஒரு 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 100% இருக்குது. ஸோ அப்போ 100 × 60 எவ்வளோ? 60, 2 0. ஸோ அப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்னது? 6000. ஸோ அப்போ அவள் டொனேஷன் பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 6000. ஸோ அதில் 70% வந்து அவள் டொனேட் பண்ணியிருக்கிறா. 4200 தான் அவள் டொனேட் பண்ணியிருக்கிறா. ஸோ நான் 6000 ரூபா டொனேட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து என்னால் முடியல, ஏதோ சம் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு, அதனால நான் 4200 தான் கொடுக்குறேன் அப்படின்றா. ஸோ அப்போ அந்த 6000 ரூபாயில் 4200 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 70% தான் 4200 அப்படின்றது. சரியா? ஸோ அப்போ என்னுடைய டொனேஷன் அமௌண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ சேலரியில் 30% கொடுக்கணும்னு நினச்சா அதுதான் என்னது? ஆக்சுவலாக 6000. ஸோ சேலரியிலேருந்து 30% கொடுக்கணும்னு நினைக்கிறா. 6000 தான் அந்த வேல்யூன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 30% வந்து 6000 அப்படின்னா 100% வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சா அந்த சேலரியினுடைய அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ அப்போ 30% வந்து 6000 அப்படின்னா இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிருங்க. இந்த 3ஐயும் 600 அடிச்சா 200 இருக்கும். ஸோ இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 200. ஸோ இப்போ 200, இது 2 0, அப்போ 20000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ அவளுடைய டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20000. புரியுதா? அவளுடைய டோட்டல் சேலரி 20000. அது 30% டொனேஷன் கொடுக்கணும்னு அவள் நினைக்கிறா. ஆனால் அவள் டொனேட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறா? அதில் 70% கொடுக்கணும்னு நினச்ச அமௌண்ட்லேருந்து 70% தான் கொடுக்குறா. ஸோ அப்போ கொடுக்கணும்னு நினச்ச அமௌண்ட்லேருந்து 70% கொடுக்குறா அப்படின்னா அந்த அமௌண்ட் 4200ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 70% 4200 அப்படின்னா அவள் கொடுக்கணும்னு நினச்ச அமௌண்ட்டை நம்ம 100%ன்னு எடுத்துக்கலாம். சரியா? டொனேஷன் அப்படின்ற கண்டிஷனில் வச்சு 100% வந்து டொனேஷன் அமௌண்ட். சரியா? அவள் டொனேஷன் அமௌண்ட்டு 100% நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் 6000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 6000ன்றது என்னது? அவளுடைய சேலரி அமௌண்ட்ல 30%. ஸோ அப்போ சேலரி அமௌண்ட்ல 30% வந்து 6000 அப்படின்னா 100% தான் அவளுடைய முழு சேலரி. கரெக்டா? ஸோ அப்போ 30% 6000 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா என்னுடைய ஃபுல் சேலரி அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ கிளியரா? ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக்ல இது வந்து பார்ட் நம்பர் 2. இன்னும் பார்ட் நம்பர் 3ல அடுத்தடுத்த டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டைப் நம்பர் 7, 8 இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து எங்களோட இணைஞ்சிருங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.